பிக் பாஸ் சீசன் 7 வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று ஓடிட்டுருக்கு. இதில யார் எப்ப என்ன செய்றாங்க அப்படின்றதே தெரியலன்ற மாதிரி தான், அந்த ஷோவினுடைய வந்து பார்த்தோம்னா நகர்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, மீண்டும் மீண்டும் தன்னை பற்றி பேசிட்டு இருக்காரு தினேஷ் அப்படின்னு ரக்ஷிதா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு திடீர் பதிவு பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில டிசம்பர் 15ஆம் தேதிக்கான 3வது ப்ரோமோ வெளியாகி இருந்துச்சு. அதில தினேஷ் தன்னுடைய மனைவியான ரக்ஷிதாவை குறித்தும், கடந்த சீசன்ல தனக்கு இருந்த ஏமாற்றங்கள் குறித்தும் பேசியிருக்காரு. அந்த நேரத்தில் ரக்ஷிதா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய பதில்கள் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அது பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சின்னத்திரை தம்பதிகளான ரக்ஷிதா மற்றும் தினேஷ் இருவருக்கும் பல வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை போயிட்டு இருந்த நிலையில் இருவருமே கருத்து வேறுபாடு அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க. கடந்த சீசனில் ரக்ஷிதா போட்டியாளராக அறிமுகமாகி இருந்த நிலையில் தினேஷ் தன்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்து வந்தார். இதனால் இவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ரக்ஷிதா தினேஷ் மீது திடீரென்று போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதற்கு பிறகும் ரக்ஷிதாவை பற்றி தினேஷ் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. அதோடு தன்னுடைய காதல் எப்போதும் குறையாது அப்படின்னும், தான் செய்த தவறால தான் எங்களுக்குள்ளே இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு, அது பேசி தீர்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனாலும் அதற்கு இன்னும் சில காலங்கள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னு பேட்டிகளில் தினேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்போதைய பிக்பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் வைல்டு கார்டு போட்டியாளராக தினேஷ் அறிமுகமாகியிருக்கார். வந்த முதல் நாளே கமலஹாசன் அவர்கள் முன்பு எனக்கு பிக்பாஸ் டைட்டில் ரொம்பவே முக்கியம், கடந்த சீசனில் எனக்கு ரொம்ப பிடித்தவங்களுக்கு இந்த டைட்டில் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது கிடைக்கல. ஆனால் இந்த சீசனில் நான் அந்த டைட்டிலை வாங்கி அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன்னு எமோஷனலாக பேசியிருக்கிறார். தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கதை சொல்லக்கூடிய டாஸ்கில் தினேஷ் தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்தும், அதில் ரக்ஷிதா பிரிந்த பிறகு தான் பட்ட கஷ்டங்கள் பற்றியும் பேசியிருக்காரு. ரக்ஷிதா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வலி ஏற்படுத்தியவர்கள் அதை மறந்துடலாம், ஆனால் வலியை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியும் என்னன்னு பதிவு வெளியிட்டிருந்தாங்க. இப்போது ப்ரொமோவில் தினேஷ் போன பிக்பாஸ் 6வது சீசன் எனக்கு ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு, அதில் ஒரு சின்ன எமோஷன் இருக்குது, அதை இப்போ பேசுனா டோட்டலாக அவுட் ஆகிடுவேன், சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, இதிலிருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த பிக்பாஸ் 7 அப்படின்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரியாக தினேஷ் அவர்கள் பேசியிருந்தார். இந்த நேரத்தில் ரக்ஷிதா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் தற்போது அந்த விஷயம் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதில் தன்னுடைய வீடியோவை போஸ்ட் செய்து அதற்கு என் மௌனம் அப்படின்னா நான் எல்லாத்துலேயுமே சோர்வாக இருக்கிறேன்னு அர்த்தம், என் மௌனம் அப்படின்னா நான் என் மீது கவனம் செலுத்தி நகர்கிறேன்னு அர்த்தம், என்னுடைய மௌனம் பதில்கள் நிறைந்ததுன்னு பொருள், என்னுடைய மௌனம் அப்படின்னா வார்த்தைகள் நிறைந்தது, முடித்து விட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அதை தொடர்ந்து என் மௌனம் என்றால் நான் என் மனதில் உறுதி செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ரக்ஷிதா தன்னுடைய கையில் இருந்த தினேஷ் அவர்களினுடைய பெயர் போட்டிருந்த டாட்டுவை அழிச்சிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு டாட்டுவை போட்டிருக்காங்க. அது குறித்தும் இந்த பதிவில் அதிகமான ரசிகர்கள் ரக்ஷிதாவிடம் கேட்டு வந்துட்டுருக்காங்க. எப்போ தான் இவங்களுடைய இந்த வந்து பார்த்தோன்னா வாக்குவாதம் முழுமையாக போகுதோ தெரியல. இருவருமே மீண்டும் ஒன்று சேரணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.